எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எந்த கோவிலை பற்றி பார்க்க போகிறோம்னா, கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரத்தில் உள்ள தானுமலைய சுவாமி திருக்கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். தமிழுக்காக அமைந்த 3 சங்கங்களில் இடைச்சங்கம் இருந்த இடமாக கபாடபுரம் குறிப்பிடப்படுகிறது. பல தொன்மையான தமிழ் இலக்கணங்கள் இங்குதான் உருவாகியிருக்கின்றன என்று கூறுகிறார்கள். இந்த இடம் குமரி பகுதியில் இருந்ததாக ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். அது பழையாறு என்றும் பகுளி ஆற்றங்கரை பகுதி என்றும் சிலர் கூறுகின்றனர். இந்த ஆற்றங்கரையில்தான் நாஞ்சில் நாட்டின் இதயமாக திகழும் இந்த சுசீந்திரம் திருக்கோவில் அமைந்துள்ளது. சிவன், பிரம்மா, விஷ்ணு மும்மூர்த்திகளுக்காக கட்டப்பட்ட கோவில். 134 அடி உயரம் கொண்ட அழகிய சுதை சிற்பங்கள் கொண்ட கோவில். இந்திர பூஜை செய்யும் திருக்கோவில்னு இதை சொல்லலாம். கௌதம முனிவரின் மனைவி அகலிகையின் மீது ஆசை கொண்டதால் இந்திரன் சாபத்திற்கு ஆளானான். அந்த சாபம் நீங்குவதற்காக இந்திரன் வந்து வழிபாடு செய்த தலம் ஞானாரண்யம் ஆகும். பல காலம் செய்த வழிபாட்டால் இந்திரனின் சாபம் நீங்கியது. இதையடுத்து இங்கு மும்மூர்த்திகளுக்கும் இந்திரன் கோவில் அமைத்தான் என்றும் அதுவே தானுமாலையன் கோவில் ஆனதாகவும் கூறப்படுகிறது. அதோடு இந்திரன் சாபம் நீங்கி சுத்தி பெற்ற காரணத்தினால் இந்த ஊர் சுசீந்திரம் என்று ஆனது. தானுமாலையன் கோவிலில் தினமும் அர்த்தஜாம பூஜை இந்திரனே நேரில் வந்து நடத்துவதாக ஐதீகம். கன்னியாகுமரிக்கு மிகவும் தொடர்புடைய ஆலயம்தான் இந்த சுசீந்திரம் தானுமாலையன் ஆலயம். பானாசுரன் என்பவன் பிரம்மனிடம் இருந்து பல வரங்களை பெற்றான். அதில் கன்னி பெண்ணால் தான் தனக்கு அழிவு வர வேண்டும் என்ற வரமும் உண்டு. அந்த வரங்கள் தந்த கர்வத்தால் 3 உலகங்களையும் வென்று அங்கு வாழும் மக்களுக்கு துன்பங்களை விளைவித்தான். பானாசுரன் அப்போது பார்வதி தேவியானவள் கன்னி வடிவில் குமரியில் இருந்தாள். அவளை மணந்து கொள்ள சுசீந்திரத்திலிருந்து தானுமாலையன் குமரிக்கு நள்ளிரவில் புறப்பட்டார். சேவல் கூவும் முன்பு திருமணத்தை முடிக்க வேண்டும் என்று தேவலோக பிரதிநிதிகள் சொன்னதால் தேவர்கள் புடைசூழ தானுமாலையன் தேரில் சென்று கொண்டிருந்தார். பார்வதி தேவி கன்னியாக இருந்தால்தான் பானாசுரனின் அழிவு நிகழும் என்பதால் சேவலாக மாறிய நாரதர் விடியும் முன்பாகவே கூவிவிட்டார். இதனால் திருமணத்தை நிறுத்தி மீண்டும் சுசீந்திரம் திரும்பினார் தானுமாலையன். திருமணம் நின்றதால் ஆத்திரமடைந்தாள் கன்னியான குமரி தேவி. அப்போது பானாசுரன் அங்கு வந்தான். அவன் குமரி தேவியை பார்த்து சபலப்பட அவளை கொன்று தன் கோபம் தணித்தான். அதோடு கன்னியாகவே அந்த இடத்தில் அமர்ந்து மக்களுக்கு நலம் புரிய தொடங்கினான். இதன் காரணமாகவே அந்த ஊருக்கு கன்னியாகுமரி என்றும் இங்கு அருளும் தேவிக்கு குமரி பகவதி அம்மன் என்ற பெயரும் உண்டு. இந்த கோவிலில் மூலவருக்கு எதிர்புறமாக இருக்கும் நந்தி கடல் சங்கு கொண்டு அரைத்து செய்யப்பட்டதாகும். இறைவன் மீது அளவற்ற பற்று கொண்ட ஒரு பெண்ணை இறைவன் உயிரோடு ஆட்கொண்டதால் இந்த கோவிலில் அறம்பலத்த நாயகிக்கென்று ஒரு சன்னதியும் உண்டு. ஏறத்தாழ 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட இந்த கோவில் சேர, சோழ, பாண்டிய மன்னர்களால் நிறைய திருப்பணிகள் செய்யப்பட்டுள்ளது. மகரிஷி அத்ரி முனிவருக்கும் அனுசுயா தேவிக்கும் இறைவன் லிங்க வடிவில் காட்சி தந்த தலமே இந்த சுசீந்திரம். தானுமாலையன் என்றால் தானு என்றால் சிவன், மால் என்றால் திருமால், அயன் என்றால் பிரம்மா. இம்மும்மூர்த்திகளும் இங்கு அருள் புரிவதாலே இக்கோவிலை தானுமாலைய மூர்த்தி என்று அழைக்கின்றனர். இந்த கோவிலில் அருள் புரியும் திருவேங்கடத்து விண்ணகர பெருமாளுக்கு அபிஷேகம் கிடையாது. கடு சர்க்கரை யோகத்தால் ஆனது. எனவே வெள்ளி அங்கியால் மூடப்பட்டிருக்கும். எனவே சிவன் இங்கு அபிஷேக பிரியனாகவும் பெருமாள் இங்கு அலங்கார பிரியராகவும் உள்ளனர். இந்த கோவிலின் அலங்கார மண்டபத்தில் 36 தூண்கள் இசை தூண்களாக உள்ளன. கல்லும் கவிபாடும் என்பதற்கேற்ப அது அமைந்துள்ளது. இந்த கோவிலில் நீல மார்த்தாண்ட விநாயகர், இந்திர விநாயகர், விக்னேஸ்வரி சன்னதிகள் சிறப்பாகும். மற்றும் சேரவாதல் சாஸ்தா, பைரவர், முருகர், கங்காளநாதர், தட்சணாமூர்த்திக்கும் சிறப்பு சன்னதிகள் உள்ளது. ஆதி மூலவராக கொண்டையடியில் மும்மூர்த்திகள் அருள் புரிகின்றனர். இந்த கோவிலின் முக்கியமான திருவிழா மார்கழி மாதம் 10 நாட்கள் தேரோட்டத்துடன் நடைபெறும். இந்த கோவிலின் இன்னொரு சிறப்பு என்னன்னா, ஆஞ்சநேயர் சன்னதி. 22 அடி உயரமுடைய ஆஞ்சநேயர் இங்கு அருள் புரிகிறார். தரைமட்டத்திலிருந்து 4 அடி கால்கள் மண்ணில் புதைந்தும் 18 அடி பக்தர்களுக்கு அருள் புரியும் வண்ணம் இங்கு அனுமன் சன்னதி உள்ளது. நிதமும் ராமநாமத்தை ஜபித்து கொண்டிருக்கும் ஆஞ்சநேயர் இங்கு ராமரை வணங்கிய தோற்றத்திலே அருள் புரிகிறார். அற்புதமான இந்த சுசீந்திரம் தானுமாலைய சுவாமி திருக்கோவில்
அழகிய சிற்ப வேலைப்பாடுகளாலும் மகாபாரதம் இராமாயண சிற்பங்களை தாங்கி நிற்கும் ஒரு வரலாற்று பொக்கிஷம். மேலும் பல கோவில்களை பற்றி தெரிஞ்சுக்க நம்மளோட சீக்ரெட் ஆஃப் ஹெரிட்டேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.